நண்பர்களே வணக்கம். சண்டே அதுவுமா நேரத்தில் எந்திரிச்சு கிரிக்கெட் விளையாட போறது தான் நம்மளோட வழக்கம். ஆனா இந்த வாரம் வழக்கத்துக்கு மாறா படுத்து தூங்கிட்டேன். சரி கிரிக்கெட் விளையாடதா போல வீட்டு வேலையாச்சும் செய்யலான்னு அதிகாலை 8 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு பற்களை துளக்கிட்டு கடைக்கு போலான்னு வண்டி சாவியை தேடினா வண்டி சாவியை காணோம். வண்டி சாவியை தேடி தேடி சலிச்சு போய் நானும் எங்க நைனாவும் பொடி நடையா நடந்தே கடைக்கு போயிட்டோம். ஞாயிற்றுக்கிழமை எதுவுமா கறி எடுக்காம கீர்த்தி ஸ்டோர் போய் காளான் தான் வாங்கிட்டு வந்தோம். வர வழியில பார்த்தா நம்ம மாப்பிள்ளைக்கு பாய் சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டேன். அண்ணன் கடைக்கு போயிட்டு வந்ததுல கொஞ்சம் களைப்பாயிட்டேன். சரி ஒரு டீயை குடிச்சா களைப்பெல்லாம் காணாம போயிரும்னு எங்க அம்மாவை டீ போட்டு தர சொன்னேன். சரிடா மகனேன்னு எங்க அம்மா டீ போட்டு தந்தாங்க. அப்படியே எனக்கு ரைட் சைடு திரும்பி பார்த்தா குழந்தைவேல் அழுதுட்டு இருக்கான். ஏன்டா அழுகிறேன்னு கேட்டா எனக்கு ஞாயிற்றுக்கிழமை காளான்லாம் வேண்டாம் கறி தான் வேணும்னு அழுகுறான். குழந்தைவேலுக்கு வாரத்துக்கு 2 தடவையாச்சும் கறி போடணும், இல்லைன்னா அழுக ஆரம்பிச்சிருவான். சரிடா குழந்தைவேலு உனக்கு கறி வாங்கி தரோம் அழுகாதான்னு அவனை சமாதானப்படுத்திட்டு குழந்தைவேலை வண்டியில ஏத்திட்டு கறி வாங்க கிளம்பிட்டேன். போற வழியில வண்டிக்கு பெட்ரோலை போட்டு மட்டன் மார்ச் வரைக்கும் வந்து சேர்ந்துட்டோம். இங்க வந்து பார்த்தா நிறைய மட்டன் எல்லாம் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி வச்சிருக்காங்க. வெட்டி வச்ச மட்டனையும் சிக்கனையும் பொட்டலம் கட்டிட்டு வண்டிக்குள்ள எடுத்து போட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வீட்டுக்கு வந்து இறங்குனதும் வண்டி சைலன்சர்ல குழந்தைவேல் சூடு வச்சுக்கிட்டான். ஒன்னும் ஆக குழந்தைவேலுக்கு இன்னைக்கு நாளே சரியில்லை. காலையிலேருந்து அழுதுகிட்டே இருக்கான். அப்படியே வீட்டுக்குள்ளே போய் பார்த்தா எங்கள் அம்மா சுட சுட சாப்பாடு கஞ்சி வச்சுருந்தாங்க. குடும்பத்தோட உட்காந்து காலை உணவு சாப்பிட்டு இருக்கும்போது செந்தூர்கிட்ட இருந்து அழைப்பு வந்துச்சு. வாடா நண்பா ஃபோனுக்கு பேக் கேஸ் வாங்கலான்னு கூப்பிட்டான். சரிடா இரு வரேன்னு குளிச்சுட்டு கிளம்பிட்டேன். குழந்தைவேலுக்கு வீட்டில் இருந்த போர் அடிக்குதாமா, அதனால எங்கள் அம்மா அவனையும் என் கூட அனுப்பி விட்டாங்க. 2-3 கடையில் தேடணும், எந்த கடையிலுமே செட் ஆகல. இந்த கடையில் எனக்கு ஒரு கேஸ் செட் ஆச்சு. ஏதோ பிளைனா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல், ஆனால் ரொம்ப பிடிச்சது. சரி வேற கடைக்கு போய் இன்னொரு கேஸ் வாங்கிக்கலான்னு ஐடியா. ஆனால் இந்த செந்தூர் பையன் தேடுறான் தேடிட்டே இருக்கான். அந்த கடையில இருந்து இன்னொரு கடைக்கு போய் பார்த்தா அங்கேயும் அவனுக்கு செட் ஆகல. அலைஞ்சு களைப்பாயிருச்சு. குழந்தைவேல் வேற பசிக்குதுன்னு அழுக ஆரம்பிச்சிட்டான். குழந்தைவேல் ஜூஸ் கேட்டானே ஜூஸ் வாங்கி கொடுத்துட்டேன். நான் பஜ்ஜி வாங்கி சாப்பிட்டு செந்தூர் காஃபி குடிச்சிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இத்துடன் இந்த காணொலி க்ளோஸ் ஆகுது.